அசாம் சிஎம் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. வெஸ்ட் பெங்கால்ல இருக்க சிலிகுரி காரிடார் ஜஸ்ட் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வைட் இருக்க ஒரு பூமி. இந்த ஸ்மால் பார்ட் தான் நார்த் ஈஸ்டையும் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான பிளேஸ். இந்த 22 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க மக்கள் பெரும்பாலான பேர் பங்களாதேஷ்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தானாமா. அங்க பூர்வீகமா இந்தியன்ஸ்னு யாரும் கிடையாது. அங்க இருக்க எல்லாருமே பங்களாதேஷியன்ஸ் தானாமா. இது வந்து ஒரு 10, 20, 30 வருஷமா மைக்ரேட் ஆனவங்க கிடையாது. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பார்டர் வழியா தப்பிச்சு வந்து இங்க தங்கி செட்டில்மெண்ட் ஆன மக்கள். இப்ப அங்க இருக்கிற மக்களை கேட்டா தாங்கள் ஒரு இந்தியன்ஸ் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்களாமா. இப்போ இந்த பங்களாதேஷ்காரனுங்க ஆன்டி இந்தியா மைண்ட் செட்டோட நம்மளை நோக்கி வரதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, கரண்ட் கட் ஆயிருச்சு, ஃபேன் ஓடல, ஒரு கொசு வந்து பொய்ன்னு காதுகிட்ட வந்து கத்துறது எப்படி இரிட்டேட்டிங்கா இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. இவனுக்கெல்லாம் நம்மகிட்ட பிரச்சனைக்கு வரானுங்களா அப்படின்ட்டு தான் இருக்கு. அதுலயும் அந்த நாட்டுக்காரன் ஒருத்தன் பேசுறான். அவன் ஏதோ ஒரு அரசியல் பார்ட்டியில இருக்கான். இந்த ராஸ்கல் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்தியாவோட 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸை பிரிச்சு அவங்க நாட்டுக்கூட இணைச்சுக்குவானாமா. இந்த காரியத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு இவங்க நாட்டுக்காரனிலேயே நம்ம 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுக்கு ஃபண்டிங்கும் பண்ணி இந்த காரியத்தை சாதிச்சு முடிப்பேன் அப்படின்னு தைரியமா பேசுறான். இந்த ராஸ்கல் இப்படி பேசிட்டு சுத்துறான் அப்படின்னா, பங்களாதேஷோட கரண்ட் டெம்பரரி பிரசிடென்ட் யூனஸ் அந்த ஆள் என்ன பேசுறான் அப்படின்னா, இந்தியா பங்களாதேஷ் கிட்ட லேண்ட் லாக் ஆயிருச்சாமா. அதாவது 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஓஷன் கண்ட்ரோலே இல்ல. அதனால பங்களாதேஷுக்கு தான் ஓஷன் கண்ட்ரோல் அதிகம், நமக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம்னு சொல்லி சைனாவோடையும் பாகிஸ்தானோடையும் கூட்டு வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கான். இன்னொரு பைத்தியக்காரன் பங்களாதேஷோட முன்னாள் ஆர்மி ஜெனரலாமா, இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணா பங்களாதேஷ் இந்தியாவை அட்டாக் பண்ணி 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸை கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் இணைச்சு கிரேட்டர் பங்களாதேஷ்னு அறிவிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மேப்பையும் ஒன்று வெளியிட்டு இருக்கிறான். அந்த மேப்ல பத்தாததுக்கு வெஸ்ட் பெங்கால், ஒரிஷா, பீகார் இது எல்லாத்தையும் அணைச்சிக்கிட்டானுங்க. இந்த மென்டல் பயலுகளை என்ன பண்றதுன்னே தெரியல. சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நானும் என் மக்களும் வந்து பட்டுக்கிட்டு அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. பங்களாதேஷ்காரங்க இந்தியா மூலமா பெரும் ஆதாயம் தான் அடைஞ்சிருக்காங்க பொருளாதாரத்துல. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது, இந்தியால இருந்து பங்களாதேஷுக்கு மட்டும் வருஷத்துக்கு 3 லட்சம் கோடிக்கு மேல பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ல ஒரு 3 கோடி பேர் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆயிருப்பாங்க. அதாவது பூர்வீகமா வருஷக்கணக்கில் இருக்கவங்களே இதுல விட்டுறலாம். இவங்க வந்து ரீசெண்ட் மைக்ரன்ஸ். இவங்கெல்லாம் இந்தியால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ப்ரொடக்ஷன் கம்பெனில வேலை செய்யறதுக்கு இருக்கிற ஆட்கள். இவங்க அப்ராக்சிமேட்டா ஒருத்தன் ஒரு 20,000 ரூபாய் அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சான் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு இது 60,000 கோடி. இப்போ இது 60,000 கோடி அதிகம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலும் அதை பாதியா கட் பண்ணிடலாம். 30,000 கோடி அப்படின்னாலும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 3,60,000 கோடி நம்ம நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வெறும் கேஷ் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான். நம்ம நாட்டில் நம்ம கவர்மெண்ட் அறிவிக்கிற இந்த ரேஷன் பொருள், ஃப்ரீ ஐட்டம்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்தையும் இவங்களும் அனுபவிக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் போடுற பட்ஜெட் ஒரு பெரும் பகுதி இந்த ஃபுட் ஐட்டம்ஸுக்கு போகும். இதையும் இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறானுங்க. இவ்வளவு நம்ம நாட்டில் அனுபவிச்சதுக்கு அப்புறமும் நம்மளவே இப்போ என்னன்னு கேட்குறானுங்க. என்ன கேட்டால் இவனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ரொம்ப டைட் பண்ணணும் இவங்கள. இவங்க உள்ளேயே வராதபடியும் இங்கே இருக்கணும் எல்லாம் ப்ரூஃப்ஸு இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வாங்கி இவங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இவங்க நாட்டுக்கே இவங்களை துரத்தணும். நம்ம ஊர்லேயே நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்க. அங்கிருந்து வரவங்களுக்கு ஃபேக்கா டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, சிஸ்டமை பிரேக் பண்ணி ஆதார் கார்டு இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க. அதை வாங்கிட்டு இவனுக்கு இந்தியா ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல அந்த ஏஜென்சியும் பிடிக்கணும். இங்கே இருக்கணும் எல்லாம் நெருக்கடி பண்ணி அவனுங்களே இனி இந்தியாவில் இருக்க முடியாது, நம்ம ஊரே போய் சேருவோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து பிச்சுக்கிட்டு கிளம்பணும். இந்த பங்களாதேஷிஸ் எல்லாரும் அங்கே போராட்டம் பண்ணிட்டே முழு நேரமாக சுற்றிட்டு இருக்கனால அங்கே எக்கானமியே லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸும் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பங்களாதேஷிஸ் மேஜராக கன்சியூம் பண்ணுற ஃபுட் வந்து ரைஸ் தான். அவங்களோட பாப்புலேஷனுக்கு உள்நாட்டில் ரைஸ் அவ்வளோ ப்ரொடக்ஷன் கிடையாது. ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணணும். மேஜர்லி இந்தியா தான் சப்ளை பண்ணோம். இப்போ நம்ம நாட்டுக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு US டாலர்ஸ் வேணும். இப்போது ரைஸை எப்படி இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அந்த நாட்டில் இருக்க ஃபாரின் கம்பெனிஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு பயத்திலேயே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இங்கே வேலைக்கு வந்துட்டு இருந்த எல்லாரும் போராட்டத்துக்கு ப்ரொட்டஸ்ட்டுக்குன்னே போயிடறாங்களாம, வேலைக்கே யாரும் வரதில்லை. இதனால் அவங்க ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அடி வாங்கிருச்சு. எந்த ப்ராடக்ட்ஸும் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியறதில்ல. இதனால் கம்பெனிஸுக்கு பணமும் வரதில்லை, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸும் போகிறதில்ல. இதனால் அவங்க எக்கானமியும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு.
இந்த கம்பெனிஸ் பேங்க்ல வாங்கி வச்சிருந்த லோனையும் ரீபே பண்ண முடியல. ஒர்க் எல்லாம் எதுவும் நடக்காதனாலயும் கம்பெனிஸ் ஷட் டவுனா இருக்கனால. இதனால பேங்க்குக்கும் பணம் வரதில்ல. அந்த பேங்க் எல்லாம் திவாலாகிற கண்டிஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு இவங்க பஞ்சம், பட்னி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு தான் நோக்கி போவாங்க. அது எப்படி ஒரு நாட்டோட மொத்த மக்களும் முட்டாளா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பங்களாதேஷ் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்மான் ஹாதி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லீடரை யாரோ சுட்டு கொன்னுட்டாங்க. இதுக்கப்புறம் அங்க ரொம்ப ப்ரொட்டஸ்ட் அதிகமாயிருச்சு. ஆஸ்மான் ஹாதிக்கு ஜஸ்டிஸ் வேணும், சுட்டவனை 30 நாள்ல பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்தது. இது அந்த டெம்பரரி பிரசிடென்ட் யூனஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிருச்சு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அது நேரா இந்தியா பக்கம் திருப்பி விட்டுட்டான். ஷூட் பண்ணது ஒரு இந்தியன் அப்படின்னும், சுட்டதுக்கு அப்புறம் பார்டர் வழியா தப்பிச்சு மேகாலயால போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கா போலீஸ் மூலமா இந்த நியூஸை பரப்பி விட்டுட்டான். இந்த நியூஸுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் வெறி அதிகமாகி கிடைச்ச ஹிந்துஸ் எல்லாம் அடிச்சு கொன்னு பப்ளிக்கா ரோட்லயே எரிக்கவும் செஞ்சானுங்க. இந்த சம்பவம் வேர்ல்ட் லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகி நிறைய தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சுட்டது இந்தியன் தான், அவன் மேகாலயா வழியா தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு இந்த பங்களாதேஷ்காரங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதை இந்தியா கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிருச்சு. மேகாலயா போலீஸும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியும் இதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் சொல்ற மாதிரி எந்த ஒரு ஷூட்டரும் இந்தியாவுக்குள்ள நுழையவே கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபால்ஸ் நியூஸ். அவங்க திட்டமிட்டு செய்யற இது ஒரு நரேட்டிவ் அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷோட இந்த ஒஸ்ட் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத இனி பார்ப்போம். இந்தியா ஏன் போய் பங்களாதேஷை செட்டில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, எப்பவுமே இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, அந்த நாட்டுக்கும் நல்லது. இந்தியா இதை பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு. அதே மாதிரி தான் பங்களாதேஷ்லயும் ஒரு சாஃப்டான சுச்சுவேஷனை கொண்டு வந்துருவாங்க. இப்போ பங்களாதேஷ்ல பிஎன்பி அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. அதோட சீஃப் வந்து தாரிக் ரஹ்மான். அவர் யூகேலேருந்து ரீசெண்டாக பங்களாதேஷுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு 17 வருஷத்துக்கு அப்புறம். இன்னும் 2 மாசத்துல பிப்ரவரி 2026ல அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ ஷேக் ஹசீனாக்கு அப்புறம் இந்த யூனஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மேலேயும் பெருசாக யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. இப்போ இவர் ரிட்டர்ன் ஆனதுனால இவர் தான் மோஸ்ட்லி ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கவர்மெண்ட்டும் அதை தான் விரும்புது. இன்கேஸ் அவர் ரூலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா இந்தியா கண்டிப்பாக நல்ல டைஸை உருவாக்குவாங்க. இப்போ இந்த பங்களாதேஷ் பீப்புள் ப்ரொட்டஸ்டருக்கு ஒரு நல்ல ரூல் இல்லை அப்படிங்கிறனால தான் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட்டு, இவ்வளோ வயலன்ஸ் அந்த நாட்டில் போயிட்டுருக்கு. ஷேக் ஹசீனாக்கு அப்புறமும் யுனஸுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் இல்லாத காரணத்தினாலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைக்கால் புரியாமல் அவனுங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் அவங்களே ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனி கரெக்டான நேர் திசையில் போகும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஜனங்களும் நினைப்பாங்க. அதனாலேயே இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் கம்மியாயிரும் அப்படின்னு இந்தியாவும் நினைக்குது. மோஸ்ட்லி பிப்ரவரி 2026க்கு அப்புறம் தாரிக் ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா இஷ்யூவும் செட்டில் ஆயிரும். இந்தியாவும் நல்ல டைஸை ஏற்படுத்தி இவனுங்களை பூனைக்குட்டியை தடவி கொடுத்த மாதிரி பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கணும். இல்லாட்டி இவனுங்களுக்கு கிறுக்கு பிடிச்சி நம்ம மேலே பாயறக்கு வரானுங்க. நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் இந்தியன்ஸாக தான் இருந்தோம். இப்போ இருக்க பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்தியாவும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் நம்ம கூடவே வந்துருச்சு. பிடிக்குதோ இல்லையோ நம்ம இதை ஏற்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். சரி, பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.